Taste the Daily. விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படாமல் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரப்பட்ட பட்ஜெட்டாக மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாக விவசாயிகள் விமர்சித்துள்ளனர். பட்ஜெட்டானது தமிழகத்தில் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட பட்ஜெட்டான தெரிகிறது. உதாரணத்துக்கு தமிழகத்தில் நிறைய பாதிப்பு உள்ளது. உதாரணத்துக்கு பஞ்சா புயல் வந்துடுது. இது வரைக்கும் நிவாரணம் ஒதுக்கவில்லை, பணம் ஒதுக்கவில்லை. நெல்லுக்கான குவிண்டாலுக்கு 3000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அந்த எதிர்பார்த்தும் இந்த பட்ஜெட்ல வழங்கவில்லை. ரெண்டாவது என்னன்னா, கரும்புக்கு 4000 ரூபாய் டன்னுக்கு சொன்னாங்க. இது வரைக்கும் டன்னு பத்தி, இந்த விவசாயத்துக்கு கரும்பு பத்தி எந்த பதிலும் பட்ஜெட்ல அறிவிக்கல. இந்த பட்ஜெட் ஒத்துமொட்ட பட்ஜெட் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்துக்காக தான் பட்ஜெட் வழங்கப்படுகிறது. எல்லாம் ரொம்ப நசுக்கப்பட்டவர்களாகவும் பின்தங்கியவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு இந்த அரசாங்கத்தில் தமிழகத்திலையும் சரி, மத்திய சர்க்காரும் சரி, எந்த விதமான ஒரு நிதியும் ஒதுக்கீடும் செய்யறதில்லை. ஏதோ பட்ஜெட்லேயும் எந்த விதமான கோரைப்பாய் தொழிலாளர்களுக்குன்னு எந்த நிதியும் பட்ஜெட்லையும் பேசுறது இல்லை. அதனால இந்த மக்கள் ரொம்ப நசுக்கப்பட்டு போய் மிகவும் தொழில் பின்தங்கியதாக இருக்குது.